வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று நாம் ஹைட்ரோனெப்ரோசிஸ் பற்றி பேசுகிறோம். ஹைட்ரோனெப்ரோசிஸ் என்றால் என்ன? இது கிட்னி எப்படி சேதப்படுகிறது? If hydronephrosis lasts for a long time, why does it cause damage to the kidney? We will talk about all of this in this video. அதனால் ஹைட்ரோனெப்ரோசிஸ் என்னும் சொல்லத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். What does it mean? ஹைட்ரோ என்றால் நீர் என்றும் நெஃப்ரோசிஸ் என்றால் சிறுநீரகம் என்றும் பொருள். சிறுநீரகம் நீரினால் நிரம்பத் தொடங்கினால் அதை ஹைட்ரோனெப்ரோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது இது எப்போது நடக்கலாம் என்று நாங்கள் முயற்சிக்கிறோம். Our kidneys are constantly producing urine. If the flow of urine is blocked, it can cause a buildup. இந்த பின்னடைவுக்காக சிறுநீரகத்தின் சுற்றுப்பாகம் முழுவதும் சிறுநீர் சேகரிக்கப்படுகிறது. இதை அல்ட்ராசவுண்டில் காண்பிக்கும் போது ஹைட்ரோனெப்ரோசிஸ் காணப்படுகிறது. ஆனால் உங்கள் திரையில் சிறுநீரகத்தை காணலாம். சிறுநீரகம் சிறுநீரை உற்பத்தி செய்யும் போது அது இந்த ஓட்டத்திலிருந்து கீழே வருகிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் இங்கே ஒரு கல் இருந்தால் அல்லது பாதை மெலிந்தால் அது துர்நாற்றமாகும். சிறுநீர் உற்பத்தி செய்யப்படுகிறது, ஆனால் அது முழுமையாக வெளியேற முடியாது. It only comes out partially, stopping at the end of it. So it's going in. Just like traffic jams on the road, fluid also gets stuck here. சிறுநீர் வெளியேற முடியாவிட்டால் அது எங்கும் ஒரு இடத்தில் சேமிக்கப்படும். எனவே அது சிறுநீரகத்தின் சுற்றியுள்ள ஒரு இடத்தில் இன்னும் உருவாகிறது மற்றும் சிறுநீரகத்தின் அளவு அதிகரிக்கிறது. அல்ட்ராசவுண்டில் காணப்படுகின்றது. இப்போது ஹைட்ரோனெப்ரோசிஸ் உள்ளவர்களுக்கு என்ன பாதுகாப்பு எடுக்க வேண்டும் என்ற கேள்வி ஏற்படுகிறது. So the kidney structure can handle it for a while. உதாரணமாக ஹைட்ரோனெப்ரோசிஸ் ஒரு வாரம் அல்லது 7 நாட்களுக்கு கையாள முடியும் என்று நாம் பார்க்கலாம். சிறுநீரகம் சிறுநீரில் இருப்பதால் அது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. So when you notice hydronephrosis, it is important to treat it quickly. கல் இருந்தால் அதை நீக்கிவிடுங்கள். ஒரு கல் உள்ளதாகின்றது என்றால் அதை நீக்குங்கள். ஆனால் அதை வேண்டும் விரைவில் சிகிச்சை செய்யவும். ஹைட்ரோனெப்ரோசிஸ் இருக்கும்போது நேரம் மிகவும் முக்கியம். ஏனென்றால் ஓரிரு வாரங்களில் சிகிச்சை அளிக்காவிட்டால் எப்போதும் சிறுநீரகத்தின் அதே நிலையில் இருக்கின்றது. உதாரணமாக 46 மாதங்கள் ஆகியும். எனவே இது சிறுநீரகத்தின் செயல்பாட்டை பாதிக்கிறது. சிறுநீரகம் தன் செயல்பாட்டை குறைக்க தொடங்குகிறது. இதன் விளைவாக உடலில் உள்ள அழுக்குகளும் வெளியே வருவதில்லை. கெட்டரின் உருவாகின்றது, ஆனால் அது வெளியிடப்படவில்லை. முடிவு அது உடலிலேயே சேகரிக்க ஆரம்பிக்கும். அது சேர ஆரம்பிக்கும். Keratin levels will increase and so will the levels of urea. And our kidneys will start to get completely damaged. அதனால் ஹைட்ரோனெப்ரோசிஸ் ஏற்படும் போது அது ஒரு தீவிர நிலையாகும். அந்த நேரத்தில் நாம் விரைவில் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். கல் இருந்தால் கல்லை அகற்றுங்கள். அங்கு ஒரு துர்நாற்றம் வீசப்பட்டால் பாதை மெல்லியதாக இருந்தால் அதை தீர்க்கவும். இதில் நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோமோ அவ்வளவு அதிகமாக அறுவை சிகிச்சையை தவிர்க்க முயற்சிக்கிறோம். இதை தவிர்க்க ஆய்வாக அந்த முறைக்கு உங்கள் கிட்னி சேதம் பெருகும். மற்றொரு நாளில் நீங்கள் விலையை செலுத்த வேண்டும். இப்போது ஹைட்ரோனெப்ரோசிஸ் கொண்ட பேராசை. இதையடுத்து அறுவை சிகிச்சை செய்தனர். இதையடுத்து டிஜி. இப்போது ஹைட்ரோனெப்ரோசிஸ் இல்லை. ஆனால் கெட்டனின் மற்றும் யூரியா நிலை உயர்ந்து உள்ளது. ஆம், இத்தகைய நோய்களை நாம் குணப்படுத்த முடியும். நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த வேண்டும். சிறுநீரகம் தன் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும். We need to give the kidney a little boost so that it can recover. So நாங்கள் சில காரியங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். சர்க்கரையும் நல்லதாகி வேண்டும். If your blood pressure and sugar levels are under control, the kidney will be less stressed due to them. மற்றும் நாம் பார்க்கும் போது கிட்னி அதன் செயல்பாட்டை வேகமாக அதிகரிக்க தொடங்குகிறது.